தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு இப்படி சொல்ற மாதிரிதான் ராஜஸ்தான் இந்த தடவை கப்பை வின் பண்ணனா கூட எல்லா அவார்டையும் நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் பிளேயர் வைபவ் சூரியவன்சி போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுது அப்படின்ற மாதிரி 5 அவார்டை வின் பண்ணிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்னென்ன அவார்டு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் ஆரஞ்சு கப்பை வின் பண்ணி ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. இந்த ஐபிஎல் சீசன்ல அவர் 16 இன்னிங்ஸ்ல 776 ரன் எடுத்திருக்காருங்க. இவர் தான் ஹையஸ்ட் ரன் எடுத்திருக்காரு. அதனாலதான் இவருக்கு ஆரஞ்சு கேப் கொடுத்துருக்காங்க. இப்ப இவர் ஆரஞ்சு கேப் வின் பண்ணது மூலமா ஒரு பெரிய வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு. இவ்வளோ யங் ஏஜ்ல யாருமே ஆரஞ்சு கேப்பை வின் பண்ணதே இல்லை. ஆனா 15 வயசுல ஆரஞ்சு கேப்பை வின் பண்ணி ஒரு பெரிய சாதனைய வைபவ் சூரியவன்சி படைச்சிருக்காருங்க. இப்ப இது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி சீசன் அப்படின்ற அவார்டையும் வைபவ் சூரியவன்சி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சூப்பர் சிக்ஸஸ் ஆஃப் தி சீசன் அப்படின்ற அவார்டையும் வைபவ் சூரியவன்சி தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா இந்த சீசன்ல வைபவ் சூரியவன்சி மொத்தம் 72 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. இப்ப இது மூலமா வைபவ் சூரியவன்சி கிறிஸ் கெயிலோட சாதனையவே முறியடிச்சிட்டாரு. ஏன்னா அவர் தான் ஒரு சீசன்ல 59 சிக்ஸ் அடிச்சு ஹையஸ்ட் சிக்ஸை அடிச்சிருந்தாரு. ஆனா அந்த சாதனையை நான் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைபவ் சூரியவன்சி கிறிஸ் கெயிலோட சாதனையை முறியடிச்சு வேற லெவல் ரெக்கார்டை படைச்சிருக்காரு. இப்ப இது மட்டும் இல்லாம வைபவ் சூரியவன்சி எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி சீசன் அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காரு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி சீசன் அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காருங்க. கிட்டத்தட்ட மனுஷன் 5 அவார்டை வாங்கியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த சீசன்ல வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் எல்லாத்துக்கும் என்ன ஆசையா இருந்திருக்கு அப்படின்னா, இதே வைபவ் சூரியவன்சி ஃபைனல்ல விளையாண்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும். இப்ப ராஜஸ்தான் குஜராத் கூட தோத்து போயிட்டாங்க. ஆனா குஜராத் ராஜஸ்தான் கூட வின் பண்ணி ஆர்சிபி கூட ஃபைனல்ல ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதே ராஜஸ்தான் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஃபைனல்ல ஒரு பெரிய டஃபா கொடுத்திருப்பாங்க. வைபவ் சூரியவன்சி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்திருப்பாரு. அது மிஸ் ஆயிருச்சு. வைபவ் சூரியவன்சி ஃபைனல்ல விளையாண்டுருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே வைபவ் சூரியவன்சி இந்த சின்ன வயசுல நான் ஒரு பெரிய சாதனை படைப்பேன், நான் எந்த பயமும் இல்லாம ஒரு வெறித்தனமான பேட்டிங் ஆடுவேன்னு சொல்லிட்டு வெறித்தனமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனாலதான் இத்தனை ரெக்கார்டை இத்தனை அவார்டை அவர் வின் பண்ணியிருக்காரு. இப்ப இதே மாதிரியே வைபவ் சூரியவன்சி அடுத்தடுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இந்தியன் கிரிக்கெட் டீம்லயும் அவர் இடம்பெற்று இதே மாதிரியே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பல சாதனைகளை படைக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைபவ் சூரியவன்சி இத்தனை ரெக்கார்டை வின் பண்ணதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.